இந்த வீடியோவில் வரும் சில காட்சிகள் தூய மனம் நல்ல மனம் உள்ளவர்களை பாதிக்க வாய்ப்புள்ளது. ஆகையால் அவர்களே இந்த வீடியோவை பார்க்காமல் இருப்பதே சிறப்பு என பரிந்துரைக்கப்படுகிறது. ஹலோ கைஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற வீடியோவோட பேர் என்ன தெரியுமா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த ரிவே எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இப்போ தான் செத்துட்டு வந்தேன். மறுபடியும் இந்த பாருங்கள், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடித்து முடிக்க பார்க்குறானுங்க. இந்த ரிவே இல்லைன்னா அவ்வளோதான், நம்மளை துரோக மூமெண்ட்டை போட்டுறானுங்க அடிக்கடி. அதுக்காண்டி தான் இந்த ரிவே எடுத்து வச்சுக்கணும். இங்கே சரியான கிராஸ் ஃபயர் போயிட்டுருக்குது. ஆகா, கன்று. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கன்னை எடுத்துகிட்டு போயிட்டு பாதி டேமேஜ் அவனுக்கு கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் அவன் பதட்டத்தில் இருக்கும்போது இந்த தான் இருக்கண்டா, போகிறா அவனை எங்கங்க இங்கிட்டு ஓடிட்டானா? எங்கடா இருக்கிற ஸ்டெப்ஸ் ஒன்று டக்குன்னு இங்கே ஓடிட்டு இருக்கியாடா நீ? எங்கடா வரண்டா ஷார்ட் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டு? ஏங்க நான் பின்னாடி வரது அவனுக்கு தெரியுதா இல்லையாங்க? இந்த ஓட்டம் ஓடுறான். ஒருவேளை நான் இன்விசிபிள். இதே நில்றா, எங்கடா மேலே எங்கடா ஏறுற? மேலே போனதுனால துரோகம் போட முடியாதா? நில்றா. அடா பாவி, உனக்கு கொடுத்த டேமேஜுக்கு நீ செத்தே போயிருப்பியடா. அவனுக்கு சரியான டேமேஜு பாதி. சரி, உனக்கு கில்லு எடுத்துருவோம். ஒரு கில்லாச்சும் எடுத்து என்னடா எப்படி வால் போட்டு வச்சிருக்கிற? அங்கே வாழை நல்லா தெளிவாக போட்டு வச்சுருக்காங்க. சரி, எப்படி இருந்தாலும் அவன் கீழே வருவான். நம்ம கீழே வீட்டில் போயிட்டு வெயிட் பண்ணலாம். இப்போ எனக்கு நான் பின்னாடி தெரிஞ்சா இல்லையா, அவன் பாட்டுக்கு நேராக ஓடிட்டு இருக்கிறான். என்னடா இங்கிட்டு வந்துட்டு டக்குன்னு ஆத்தடி கையில் வேறு மேக்டன் வச்சுருக்கிறான். அவன் பாட்டில் ஒரே அழுத்திட்டானா. எனக்கு வேறு MP5 விளையாட தெரியாது. எங்கே அழுத்திட்டு வர மாதிரி பார்க்குறானா? நான் இங்கே இருக்கேன்டா. ஃப்ரெண்டு அண்ணன் அடிக்கூடாது. ஃப்ரெண்ட் ஆகிட்டான். நல்ல பையனாக தான் இருக்கான். டக்குன்னு ஃப்ரெண்ட் ஆகிட்டான். நீ டேமேஜ் கொடுத்ததான்டா. பாடுறா, மெடிக்கெட் போட்டுட்டு இருக்கிறேன். அவன் என்னடா எனக்கு ஆம்பலாம் தர ரொம்ப நல்லவனாக இருக்கானே. இந்த எங்கடா கீழே பூச்சி ஓடிட்டியா? மெடிக்கெட் எடுத்துக்கோன்னு சொல்கிறதுக்குள்ளே பூச்சி ஓடி போயிட்ட. சரி விடு, நீ எடுத்துருந்தாலும் திருப்பி நான் தான் எடுக்க போகிறேன். ரைட்டு, நம்ம ஸ்னைப்பர் எடுத்து வச்சுப்போம். அதான் கரெக்டாக இருக்கும். என்னடா அங்கே போய் நிற்கிற? உன்னை எவனா அடிக்கிறான் பாடுறா. எங்கே இருந்துடா அவனை அடிச்சிங்க? இப்போ நீங்கள் எங்கே இருங்க? நம்ம சாண்டினை ஏன்டா நானே கஷ்டப்பட்டு ஒருத்தனை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு வந்தேன். அவனே பின்னாடி இருக்கியாடா? நீனே பின்னாடி தான் அந்த மார்க்கிங்லாம் காட்டுது. நம்ம அவனையாவது போய் அடிக்கும். வால் வேறு போட்டு வச்சுருக்கானுங்க. கிராஸ் ஃபயர் போய்ட்டுருக்குது. 4-5 பேர் இருக்கானுங்க. அங்கே போனோம்னா நம்மளை முடிச்சிருவானுங்க. ஏற்கனவே ஒரே ஒரு காட்டு தான் இருக்குது. இப்படி அநியாயமாக என் ஃப்ரெண்டை கொண்டுட்டீங்களேடா. அவள் இப்போ திருப்பி வருவானா வரமாட்டானான்னு கூட தெரியலையே. ரைட், அதை விடுங்க. ஸோ இன்னும் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுக்காதவங்களாம் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மாஸ்டர் லாபியில் எடுத்த ஒரு வீடியோ. ஸோ எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். ஏகப்பட்ட மேட்ச் பார்த்துட்டிங்கன்னா மைனஸ் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நானுமே ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ நம்மளுக்குமே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களே. ஏன்னா அதுக்குள்ளே அடித்து முடிச்சு விட்ட. சரி, ரைட்டு, நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்கள நினச்சி நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஹாப்பியானா பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஹாப்பியாகிற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கிறது உங்களுக்குமே கிடைக்கும். ஸோ மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் தானே பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நீங்கள் ஹாப்பி ஆகிற மாதிரி விஷயம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரி, ரைட்டு, அங்கே நம்மளை முடிச்சு விட்ருவானுங்க. நானுமே ஃபேக்ட்ரி டாப்பில் இறங்கியிருப்பேன். அங்கே ஒருத்தன் மேலே ஏற ட்ரை பண்ணிருப்பான். டக்குன்னு நம்ம பொம்மை கேரக்டர் உடச்சிக்கிட்டு இருப்பான். அதோட சரி ஃப்ரெண்ட் ஆகலாம், ஏன்னா நம்ம டேமேஜ் கொடுத்தாச்சு அவனுக்கு. ஃப்ரெண்ட் ஆகலான்னு பார்த்தா அவன் வால்லாம் போடுறான். ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி தெரில. ஆனால் இன்னும் அவன்கிட்ட மெடிக்கிட் இல்லைன்னு நினைக்கிறேன். போன் ஃபயர்லாம் போட்டுருக்கான். அப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். ஒரு வழியாக ஃப்ரெண்ட் ஆகிட்டான். என்னடா போன் ஃபயர்லேருந்து உட்கார சொல்கிறேன்? தற்கொலை, அது உனக்கு மட்டும்தான் ஏறும். அது ஓன் போன் ஃபயர்ரா. சரி, ஏதோ குத்தி காமிச்சான். சரி, இங்கே நிற்க சொல்கிறான் போல். சரி ஏறுறா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நின்றுட்டேன். ஆனால் அவன் நின்றுட்டு என்னை ஏற சொன்ன மாதிரி இருந்துச்சு. நானும் சரி ஏறேன்டான்னு சொல்லிட்டு ஸ்கோப் வைக்கிறக்காண்டி கன் எடுத்தேன். ஸ்கோப் வைக்கிறக்காண்டி சும்மா அடா பாவி சும்மா கன் எடுத்ததுக்கு அடிச்சு போட்டிங்களேடா. அதுக்கு அடுத்து அந்த மேட்ச் பார்த்துட்டிங்கன்னா கொடூரமான மைனஸு. அதுக்கு அடுத்த மேட்ச் நம்ம வந்தாச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் மேலே தான் இறங்கியிருக்கானுங்க. கீழே எவனுமே இறங்கல. நம்ம இதை போட்டு வச்சுட்டு போகலாம். சொல்லிட்டு இருந்தேன்ல, வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காண்டா இவனுக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறான்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, ஸோ எனக்கு கிடைக்கிற அந்த ஒரு சப்ஸ்கிரைப்புமே நான் ஹாப்பி ஆவேன். அது பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொன்ன உங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களையும் ரொம்பவுமே ஹாப்பியாக்கும். ஸோ ஒரு தடவை தான் ட்ரை தான் பண்ணி பாருங்களேன். என்ன காசாக பண்ணாமா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மேலே
கீழே இறங்குவானுங்களா மாட்டானுங்களான்னு நானுமே பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் வந்து மேலே சரியான வந்து சண்டை போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தன் வந்து முடிச்சு விட்ருவான் போல் இன்னொருத்தனை. அவன்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா பவுண்டியில் M4 அவனை எடுத்திருப்பான். சரி ரைட்டு, இப்போ எப்படி இருந்தாலும் கீழே வருவான் என்னை அடிக்கிறதுக்கு. நான் அதனால் கீழே வரும்போதே அவனை டேமேஜ் கொடுத்துட்டு ஃப்ரெண்டு பிடிச்சிடலான்னு பார்ப்பேன். டக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா அங்கேருந்து இங்கே வரான் ஹேக்கர் மாதிரி. நான் ஒரு செகண்டில் பயந்தே போயிட்டேன். ஆனால் வந்து அவனுக்கு செம்ம டேமேஜு, இன்னும் 1 HP தான் இருக்கும். ஏன்னா அடிக்கிற அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவன் கண்டிப்பாக ஃப்ரெண்டு தான் ஆவான் 100%. ஏன்னா அவன் செம்ம டேமேஜ் எப்படின்னா வேறு வழி. ஏடா இத்தடி அடிக்கிற? எனக்கு தெரிஞ்சு இப்போ கண்டிப்பாக கேம் விளையாட வரும்போது மூளையை கழட்டி குப்பை தொட்டியில் போட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவனுக்கு நான் கொடுத்த டேமேஜுக்கு யாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அடிக்க ட்ரை கூட பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த லூசு பையன் என்னை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அட பாவி டேய், நான் நினச்சிருந்தா உன்னை எப்பயோ முடிச்சிருக்கலாம்டா. இவனெல்லாம் வந்து என்னத்த சொல்கிறது, அவன் பயந்துருப்பான் போல. சரி ஃப்ரெண்டு பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அடிச்சிருவான்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த அடி அடிச்சிருக்கிறான். ஆனால் சரியான பயம் பயந்துட்டான். மேலேருந்து அவன் கீழே இறங்கும் போதே அவனுக்கு சரியான டேமேஜு. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல ஹார்டின் எடுத்துகிட்டு இருந்தானுங்க. சரி அவனுங்கள போயிட்டு எவனையாவது சும்மா அடிக்கிற மாதிரி பயன்படுத்திட்டு அப்படியே நம்ம வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு லைட்டாக தான் டேமேஜ் கொடுப்பேன். அவன் டக்குன்னு கில் ஆயிடுவான். சரி ரைட்டு, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி ஒரு ஹார்ட் இருக்குது, இருந்தாலும் இன்னொன்று எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் எடுத்துகிட்டு இருப்பேன். லாங்கில் என்னோடய சாண்டினோ தான், வேறு யாருக்கும் இல்லை. எதுக்கு வந்து அடிச்சிட்டாயினா போடுறதுக்காண்டி வச்சுருந்தேன். என்னடா ஓப்பன்லடா உட்காந்து லூட் அடிப்பேன், இந்த மாதிரி வால் போட்டு லூட் அடிடா. அவன் வந்து ஓப்பனில் உட்காந்து லூட் அடிச்சுட்டு இருந்தான். அதனால தான் என்னால் ஈஸியாக அடிக்க முடிஞ்சிச்சு. நானே வாழை தற்கொலை மாதிரி தான் போட்டு அதுக்கப்புறம் நானுமே பொச்சினாக்கு ஃபுல்லாமே தேடிட்டு வந்துட்டேன். ஒரு எனிமி கூட இல்லை பொச்சினாக்கு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் சரி எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, 2 ஹார்ட் இருக்கும்போது இன்னொரு ஹார்ட்டை போய் எடுத்தோம்னா அது வந்து 3ஆம் மாறுமா இல்லை எப்படின்னு. டக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஹார்ட் ரெட் கலரில் மாறிச்சு. சரி ஏதோ எனிமி வந்துட்டான்னு பார்த்தா டக்குன்னு மேலேருந்து இறங்குறான் ஒரு எனிமி. அவனுக்கு நானுமே டேமேஜ் கொடுக்கலான்னு பார்த்தா நல்லா கரெக்டாக வால் போட்டு கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கிறான். எனக்கு வேறு சரியான பயமாயிருச்சு. என்கிட்ட வேறு வால் கம்மியாக தான் இருக்குது, இவங்க வேறு சுற்றி எனிமி இருக்கானுங்க. அதுக்கப்புறம் நான் சுற்றுவால் போகிறது கூட எனக்கு இன்னும் லாஸ்ட் ஒரே ஒரு வால் சுற்றுவால் போட்டு உள்ளக்கு வந்து நேடு போட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் மேலேருந்து இறங்கின எனிமி வந்து புதைச்சி விட்டான். அந்த பொம்மை கேரக்டர் வேறு போட்டு விட்டான். எங்கேருந்து இப்போ எனக்கு அடி விழுந்துச்சு? முன்னாடி இருந்து அவனால் அடிக்க முடியாது, எங்கேருந்து அடிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இப்போ முன்னாடி மட்டும்தானே எனிமி இருக்கிறான். அவன் வந்து இப்போ நான் குளோவில் உடைக்கலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன். டக்குன்னு வெளில வந்தான். அவனை என்னையை அடித்தான், அவனை பின்னாடி இருந்து ஒருத்தன் அடிச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் நான் வந்து பின்னாடி உள்ளவன்ட்ட வந்து இறங்கிட்டேன். இறங்கினதுக்கப்புறம் சரி அவனை போயிட்டு அடிக்கலான்னு சொல்லி தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னை பார்க்கவே மாட்டேன்றானுங்க எனிமி, ஏனே தெரில. அந்த வெறுப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அடிச்சுவிட்டேன், ஆனால் ரேஞ்சு தெரில. அதுக்கப்புறம் அவன் ஏறி வந்து தாம்சனில் நம்ம அழுத்தி பிடிச்சி முடிச்சே விட்டான். அதுக்கடுத்து மேட்ச் வந்துட்டேன். ஏன்னா அந்த மேட்ச்சில் அவ்வளோதான், அதான் நம்மளுக்கு லாஸ்ட்டு காட்டுருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை செத்துட்டேன். அதுக்கு அடுத்த மேட்ச்சில் டபுள் வெக்டர் வந்து கையில் வச்சுக்கலாம். ஏன்னா ஷார்ட் ரேஞ்சில் வந்தாலே டக்குன்னு முடிச்சு விட்றானுங்க. டபுள் வெக்டர்னால் வந்து ஷார்ட் ரேஞ்சில் கொஞ்சம் பயப்படுவானுங்க. சரி வந்துட்டு ஷார்ட் ரேஞ்சில் டபுள் வெக்டர். இந்த இடத்துல நான் வந்து இந்த படி மாதிரி இருக்குதுல்ல, அதில் ஏறிட்டு இப்படி கீழே இறங்குவேன். 2 பேர் இறங்குன மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. அதனால தான் பேன் வீசிட்டு ஃப்ரெண்டு பிடிக்கிற மாதிரி பண்ணிட்டுருப்பேன். அதுக்கப்புறம் திருப்பி ஏறி இறங்கி பார்ப்பேன், அதே மாதிரி தான் சவுண்டு கேட்கும். ஸோ இப்போ நான் பீக்கு போகலாமா இல்லை வந்து பொச்சினாக்கு போகலாமா எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் பீக்கில் ஹார்ட்லாம் எடுத்துகிட்டு இருப்பானுங்க. சரி பீக்கு போனோம்னா நம்மளை அடிச்சு போடுவானுங்க, ரஷ்ஷாக இருக்கும். நம்மளால் அங்கெல்லாம் போயிட்டு ஃப்ரெண்டெல்லாம் பிடிக்க முடியாது. நம்ம வந்து பொச்சினாக்கு போகலான்னு சொல்லிட்டு நானுமே பொச்சினாக்கு கிளம்பி. அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹைட் அண்ட் சீக் ஃபன் மேட்ச் வந்து நடத்த போகிறோம் வித் ப்ரைஸ் லிஸ்ட்டோட. அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆளுங்களை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து தான் எடுக்க போகிறோம். ஒன்றுமே இல்லை, கமெண்ட் செக்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி ஒன்று பின் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதை வந்து தொட்டு அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதாச்சும் டிஎம் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை ஒரு குரூப்பில் சேர்த்துக்கிறேன். அந்த குரூப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10-15 பேர் சேர்ந்ததுக்கப்புறம் நானே வந்து பார்த்துட்டிங்கன்னா மெசேஜ் போடுறேன். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஆக்டிவில் இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஹைட் அண்ட் சீக் மேட்சை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வீக்லி மெம்பர்ஷிப் தரேன் நான். ஸோ வந்து மறக்காமல் எல்லாருமே ஜாயின் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணி அடுத்த 1 ஹவர்லேயே 15 பேர் வந்தீங்க அப்படின்னா அது பிரச்சனையே இல்லை. நான் அடுத்த 1 மணி நேரத்துலேயே நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வச்சிடுறேன். ஒன்றுமே எனக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எப்போ வரீங்களோ சொல்லுங்கள், நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வச்சிடுறேன். இவனை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கிறுக்கு பயவுல ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்ருவான் நம்மளுக்கு. இந்த நருட்டோ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஒரோச்சிமாரு வந்து ஒரு வேலை பார்ப்பான். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேலையை பார்த்துக்கிட்டு தெரியுவான். இந்த தடவை இப்போ அவன் என்னையை தான் அவன் தான் என்னை அடித்தான்.
இப்போ நான் திருப்பி ரிவைவ் ஆகி வரேன்ல, திருப்பியும் அவன் தான் என்னை அடிப்பான். கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன ஆச்சுன்றத பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ முடிஞ்சோடனே மறக்காமல் போய்ட்டு எல்லாருமே இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணலாம் ஒன்றா. ஜாலியாக இருக்கும், ஃபன் மேட்ச் தான். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து நான் கிராஸ் ஃபயர் போயிட்டுருக்கோம். அந்த கம்பியில் கரெக்டாக குதிச்சு இறங்கிடலான்னு பார்த்தா கரெக்டாக தப்பாக குதிச்சிருப்பேன். இந்த இடத்துல லூட் பாக்ஸ் விடுவோம். பார்த்தா ஸ்கார் ட்ரிபிள் ஜிப் இருக்கும். ஆனால் வந்து ஒரு புல்லட்டு கூட இருக்காது. ஸ்காரில் ஒரு 12 புல்லட்டு தான் இருக்கும். அதை வச்சு பார்த்துட்டிங்கன்னா லாங்கில் இருந்த ஒருத்தனுக்கு செம்ம டேமேஜ் கொடுத்துருவேன். அவன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ பயத்தில் தான் இருப்பான். சரி இப்போ நம்ம அவனை ஃப்ரெண்டு பிடிச்சாதான் உண்டுன்னு சொல்லிட்டு நான் சாண்டினாவை போட்டு இங்கேருந்தே உட்காந்து எந்திரிக்க ஆரம்பிச்சிருவேன். ஒரு நம்பிக்கையில் சாண்டினாவை தொட்டு நான் பக்கத்தில் போயிடுவேன். பார்த்தா அவனுமே ஃப்ரெண்டு ஆகிடுவான். அவன் அங்கே பாருங்கள் ப்ளூ கலர் சட்டையாவன் அவன் ஃப்ரெண்ட் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அந்த கைப்பில் கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் எமௌண்ட் போட்டு விளாட்லான்னு பார்த்தா அவன் நிற்கவே மாட்டான். ஒரு இடத்துல இங்கிட்ட அங்கிட்ட குதிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஒரு இடத்துல நில்லேன்டா. அதுக்கப்புறம் காயின் கொடுத்தேன். அதை நான் பார்க்க கூட இல்லை, அதுக்குள்ளே வந்து எடுத்துட்டான். அதுக்கப்புறம் இப்போ கன்னெல்லாம் ஸ்விட்ச் பண்ணிட்டு இருந்தான். நானுமே உட்பேக்கர் எடுத்து வச்சுக்கிட்டேன். சரி இது வந்து யூஸ் ஆகும், உட்பேக்கர் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்மளையுமே அந்த பையன் எங்கேயோ கூப்பிட்டுட்டே இருப்பான். சரி எங்கடா கூப்பிட்றா, வரண்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே நான் போவேன். அவனா ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் போவான். சரி நானும் லெஃப்ட்டில் போவேன். அடுத்து ரைட்டில் போவான். நானும் ரைட்டில் போவேன். தற்கூரி பையன் ஒரு செவையில் ஓடாமல் மாறி மாறி ஓடிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த பச்சை கலரில் ஹெல்த் ஏற்றுறது இருக்கும்ல, அதில் போய் உட்காருவான். திடீர்னு 2 புல்லட்டில் எங்கேயோ இருந்து எவனோ ஒருத்தன் அடிச்சு விடுவான். எனக்குமே அவன் எங்கே இருக்கானே தெரில. என் க்ளூவில் வந்து உடச்சிக்கிட்டே இருப்பான். சரி அப்போ ஃபேக்ட்ரி சைடில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அந்த சாண்டினா கேரக்டர் வந்து ரைட் சைடில் போட்டு வெயிட் பண்ணுவேன். சரி அவனை வந்து நம்ம முடிச்சிடலான்னு தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள், அங்கே வந்து மார்க் காமிச்சிடும். என்னோடய சாண்டினா கேரக்டரையுமே உடச்சிருவான். எனக்கு அடுப்பில் வந்து 2 டேமேஜ் கொடுத்துருவேன். 100 டேமேஜ் வாங்கிட்டான். இப்போ ஃப்ரெண்டு பிடிச்சா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நானுமே வந்து குத்தி உட்காந்து எந்திரிக்க ஆரம்பிச்சிருவேன். உட்காந்து எந்திரிச்சா டப்புன்னு அடித்து முடிச்சு விட்ருவான். அடித்து முடிச்சு விட்டதும் இல்லாமல் எமௌண்ட்டு வேறு போட்டுக்கிட்டு இருப்பான். எனக்கு சரியான காண்டாயிருச்சு. பாட்டு அடித்ததே தப்பு. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஸ்கோப் நான் வந்து திருப்பி போய் பார்த்தேன் எப்படி என்னை அடித்தான்னு. அவன் ஸ்கோப் போட்டு பார்த்துருக்குறான். நான் ஃப்ரெண்ட் ஆகுறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னை அடிச்சிருக்கிறான். எனக்கு சரியான கடுப்பாயிருச்சு. அடித்தது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு எமௌண்ட்டு வேறு போட்டு காமிச்சிருப்பான். ஸோ அதான் இன்னும் கொஞ்சமே கடுப்பாயிருச்சு எனக்கு. வேறு ஒன்றும் இல்லை, ஏன்னா நம்மளுமே கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஓடிட்டு இருந்தவனுக்கு அதை தான் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த மேட்ச் வந்துடுவேன். அந்த மேட்ச்சுமே மைனஸ் தான் இருக்கும் எனக்கு. அதுக்கு அடுத்த மேட்ச்சில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னை ஒருத்தர் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் கொடுப்பான். நானுமே பேராஃபுல்லை தூக்கியிருப்பேன். ஆனால் என்ன அவன் மேலே எய்ம் தான் பட்டிருக்காது. டக்குன்னு அவன் மேலே ஓட பார்ப்பான். சரி படி வழியே அடிக்கலான்னு பார்த்தா அடியே விழுந்திருக்காது. நான் தான் சொன்னேன்ல, நம்ம ஃபஸ்ட்டு டேமேஜ் கொடுத்தா தான் நம்ம கூட ஃப்ரெண்டே ஆவானுங்க. இல்லைன்னா இப்படி தான் அடிக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பானுங்க. அவன் வேறு என்னை சும்மா இல்லாமல் அடிச்சுக்கிட்டே இருந்தால் நானுமே சும்மா ஒரு அடி தான் அடிப்பேன். அது மேலே பட்டுரும். அவன் வந்து ஃபஸ்ட்டு என்னை ஃப்ரெண்டு பிடிக்க தான் வெளில வந்திருப்பான் போல். நான் ஒரு அடி அடிக்கவும் மறுபடியும் என்னை அடிச்சுட்டான். என்ன கன்று வச்சுருக்கானே தெரில. ஒரே புல்லட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 140 கிட்டே போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு VSK 94 தான் வச்சுருக்கணும். ஒரு ஸ்னைப்பரை வச்சுக்கிட்டு என்னை அடிக்க வந்துட்டேன் நீ ஏன்டா டேய். அதுக்கப்புறம் அவனை வந்து அடித்து முடிச்சு விட்டு ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிக்கிட்டு இருந்தேன். அவன் திருப்பி இங்கே இறங்கினாலும் இறங்குவான். ஸோ இறங்கினானா நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும், நம்ம வந்து அவனை அடிச்சுக்கலாம். ஸோ சுற்றி எனிமி இருக்கிறனால இந்த க்ளோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கையில் தான் உடைக்கணும். நம்ம கன்னில் போட்டு உடச்சோன்னு வைங்களேன், சுற்றி இருக்கானுங்க எனிமி. எப்போ வேணால் அந்த அடிச்சுடுவானுங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போது எனக்கு பார்த்தீங்களா எவனோ ஒருத்தர் நம்மளை பார்க்குறான். எங்கேருந்து பார்க்குறான்னு தான் தெரில. அந்த தான் இருக்காங்க. அதான் அவனுக்கு 2 டேமேஜ் கிட்டே கொடுத்தாச்சு. 90 டேமேஜ் கிட்டே கொடுத்தாச்சு. அடே ஒரு நிமிஷம் ஏங்க ஒரு செகண்டில் வெஸ்ட்டே கிழிச்சிட்டாங்க. என்ன கண்டா வச்சுருக்குற நீனு? அத்தாடி இவன்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நான் 2 டேமேஜ் கொடுத்தேனேன்னு சொல்லிட்டு ஏறி போயிட்டு இருந்தேன். பின்னாடி வந்துட்டாங்க. அதுக்குள்ளே பின்னாடியே வந்துட்டியாடா. இருறா நான் குதிச்சு இப்படி வரண்டா அவனை அடிக்கிறது. அந்த கல்லுக்கு பின்னாடி இருக்கான். என்னடா அடியே உழுக மாட்டேன்னுது உன் மேலே. அதுக்கப்புறம் நான் வந்து இங்கிட்டு வந்துடுவேன். சாண்டினை போட்டு கொஞ்சம் குழப்பியாச்சு அவனை. இப்போ வந்து அவன்கிட்ட ஃப்ரெண்டு பிடிப்போம். ஏன்னா அவனை அடிக்கலாம் முடியாது. சரி ரைட்டு ஃப்ரெண்டு பிடிக்கலான்னு சொல்லிட்டு நானுமே உட்காந்து இருந்துச்சா அடிக்க ஆரம்பிச்சிடுவான். அவன் என்கிட்ட வாளுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக உட்காந்து எந்திரிச்சிடுவான். எந்திரிச்சிட்டு அவன் கையில் வேறு M10 வச்சுருக்கிறான். எனக்கு பயமாகவே இருக்குது. திரும்பி பார்த்தா இங்கே ஒருத்தர் நிற்கிறான். டேய் நீ எப்போலாம் அங்கே வந்த? ஆஹா 2 பேர் ஃப்ரெண்ட் ஆனுங்கண்ணா. சரி விடுங்க பார்த்துக்கலாம். கண்ணா 2 துரோகம் ஒன்று போட்டு ஆசையா 2 பேர்த்த ஃப்ரெண்டு பிடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அவன் வந்து பாருங்களேன் 7 இயர்ஸா 8 இயர்ஸா என்னமோ போட்டு காமிக்கிறான். ஆனால் அவன்கிட்ட கன்று இல்லாதனால தான் ஃப்ரெண்ட் ஆனான். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அவன் கன்று எடுத்தானா அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இப்போ நம்ம 2 பேர்த்த ஃப்ரெண்டு பிடிச்சது பெரிய விஷயம் இல்லை.
நம்ம வந்து ஒருத்தனை அடித்தோம்னா அந்த பச்சை சட்டையை அடித்தோம்னா அந்த 6 பேக் மட்டை நம்மளை அடிச்சு விடுவான், அவனை அடித்தோம்னா இவன் நம்மளை அடிச்சு விடுவான். அதனால நம்ம இவனுங்க 2 பேர்த்தையுமே சூசைட் பேனலில் போட போகிறோம், நம்மளுமே சேர்ந்து சாக போகிறோம். அது எப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே லைக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும், இங்கே கூப்பிடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன அதுன்னு. ஸோ அந்த 8 இயர்ஸ் வரமாட்டான், பயப்படுறான், ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்குது இங்கே வந்தால் என்ன நடக்குன்னு. ஆரம்பிக்கலாமா, போட்டலாமா? அவ்வளோதான், நீ ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன இதை நான் கொஞ்சம் தப்பாக போட்டேன், இன்னும் கொஞ்சம் யாரா அவன் நினச்சிருந்தா ஒரே ஒரு நேடை போட்டு எங்களுக்கு எல்லாத்தையுமே கொண்டிருக்கலாம். ஆனால் அவனும் வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறான், தற்கொலை பையன். ஆக்சுவலாக இப்போ வந்து நான் இந்த பக்கம் சாண்டினாய் போட்டால் போயிடலாம். டேய் யாரா இவன் எம்டனை வச்சு ஒரு புல்லட்டாக அடித்து 3 தடவை அடித்து அவனுக்கு கில்லே எடுத்துட்டாங்க. ஆத்தாடி, இவன்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதே மாதிரி 2 தடவை பார்த்துட்டிங்கன்னா அந்த பச்சை மண்டையை நம்மளை அடிச்சிட்டான். அது இங்கே 3ஆவது தடவை பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டான். இன்னும் ஒரு தடவை என்னை அடித்தானா நான் சரியான கடுப்பாயிருவேன். இந்த க்ளோவில் போட்டோமா, இப்போ எனக்கு சாண்டினை மட்டும் வந்துருச்சுன்னு நீங்கள் நான் அப்படியே வெளில போயிட்டு ஒரே ஒரு கிரெனேடு டக்குன்னு தூக்கி போட்டு அவன் ஃபஸ்ட்டு இவனை முடிச்சிடலாமா, அழிச்சுக்கிட்டே இருக்கிறான். எனக்கு கடுப்பாகுது, கையில் குத்திடலாமா? நீ அங்கிட்டு பாரு, நீ அங்கிட்டு போய் லூட்டுறான், இவனை கையில் குத்தணுமா இல்லை வேற ஃபுல்லாக முடிச்சிடலாம். டேய் ஒரே நிமிஷம் நான் சொல்கிறது கேள்றா. அடா பாவி, இவன் என்னமோ நல்லவன் மாதிரி என்னை அடிக்கிறான். ஃப்ரெண்டாகி வந்தவனை அடிச்ச வந்தானடா நீனு. ஆனால் வந்து சரியான அடி அவனுக்கு. எத்தனை மேட்ச் கஷ்டப்பட்டு கடைசி இப்போ தான் நம்ம ஒரே ஒரு துரோக மூமெண்ட்டே போட்டிருக்கிறோம்ல. ஸோ வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே லாங்காக போயிட்டுருக்குது. இவ்வளோ நேரமாக விளாண்டு ஒரே ஒரு துரோக மூமெண்ட்டு தான் போட்டிருக்கோம். இப்போ இன்னொருத்தனுக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வேறு யாரும் இடையில வராமல் இருந்தால் இவனுக்கும் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளே தான் உட்காந்துருப்பான் அவன், மேட்ச் முடிகிற வரைக்கும் சோன் வர வரைக்கும் இங்கேயே தான் இருக்கணுவேன். நான் வாழை போட்டு லூட் அடித்தா அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா வாழை உடைக்கிறாராம்மா. நானே இப்போ உடைக்க தான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒரு அடி தான் அடிப்பேன், அவன் பேசாமல் இருந்துக்குருவான். சரி அவனே உடைக்கணும், ஏதோ பிளான் வச்சுருக்கிறான் போலன்ட்டு. அதுக்கப்புறம் வாழை உடச்சிட்டு என் இதில் உள்ள லூட் பாக்ஸில் உள்ள நேடை ஃபுல்லாக அவன் எடுத்துட்டான். வெளியில் இருந்த லூட்டில் இந்த லான்ச்சர் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான் முடிஞ்சு. இது கண்டிப்பாக பார்ட் 2 வரும். ஸோ நம்ம அதில் வேறு லெவலில் வெறித்தனமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா துரோக மூமெண்ட்லாம் போடலாம். இவன் வந்து இறங்கி என்னையை முடிச்சு விட்டான். சரி ரைட்டு கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.